வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்மெட்டோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிவ்யூ தான். ஹெல்மெட் ஸ்ட்ராப் மவுண்டோட ஒரு ரிவ்யூ. ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கவர் இப்படி தான் வரும் நமக்கு வரும்போது. ஸோ இதுதான் ப்ராடக்ட். இதுதான் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டெலிசின் மவுண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜேவு கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த இவ்வளோ போர்ஷனும். ஸோ இந்த போர்ஷன் பொறுத்தவரை ரொம்ப ஒரு மட்டமான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது இந்த ரெண்டு பக்கமும் அண்ட் இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல மட்டமான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். அது டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் குவாலிட்டி. இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ரெண்டு போர்ஷன் தான் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஹெல்மெட்டில் எப்படி டை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இந்த பக்கம் ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதாக தெரியல கயரை இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு அதை லாக் பண்ணால் போதும், ஈஸியாக லாக் ஆகிடும். ரெண்டு பக்கம் அதே போல் தான். ஸோ ட்ரை பண்ணுறது அவ்வளோ பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதை நான் இனி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிட் பண்ணி ஒரு ரைட் போக போகிறோம். ஸோ இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இனிமேல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்துட்டு இந்த டெலிசினை மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி கேமரா கூட ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ரைட் போகலாம். அப்போ வந்து சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகியாச்சு. ஆக்ஷன் கேமரா எல்லாம் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ரைட் போய்ட்டு வரலாம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டெலிசின் மவுண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 950 ருபீஸ் வருது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 400லேருந்து 500 ரூபாய்க்கு வரை கொடுக்கலாம். அதுதான் இதோட ஒர்த்தான ப்ரைஸு. பட் 950 ருபீஸ் போட்டிருக்காங்க. நான் அமேசானில் இருந்தால் வாங்கினேன். ஸோ நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எதில் சர்ச் பண்ணாலும் டெலிசின் மவுண்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் வந்து 900 ருபீஸ் மேலே தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு என்ன பொறுத்தவரை வந்து ஒர்த்து கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஹெல்மெட் வச்சு டை பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்ம ஆக்ஷன் கேமரா பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்கும். அந்த வெயிட்டில் தாங்க ஆக்ஷன் கேமராவோட. ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரைஸும் கம்மி பண்ணி ஒரு 600 or 500 ருபீஸில் எனக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும் இது.